இருக்கிறோம். What நான் is the சொல்றது setting of man's life? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது That we are learning today. அதுதான் நாம இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறோம். If you live according to life of worldly man, what is the useful for that? ஒரு உலக மனுஷன் வாழ்ற மாதிரியே நீங்க வாழ்ந்தா அதுல என்ன பயன் இருக்கிறது? You should not live like a worldly man. நம்ம ஒரு உலக மனிதர்கள் வாழ்றது மாதிரி வாழக்கூடாது. If you live like a worldly man, நம்ம உலக மனிதர் வாழ்ற மாதிரி வாழ்ந்தா nothing is useful for you and me. ஒண்ணுமே உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமா இருக்காது. This is what Jesus Christ says here. I only made this world. I only made everything over the earth. இயேசு இங்க அதான் சொல்றாரு, நான் தான் எல்லாவற்றையும் உருவாக்குனேன், என்னாலதான் எல்லாம் என் மூலமா தான் படைக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. So you do not waste everything whatever I created for you. நீங்க எதையும் தவறா பயன்படுத்த கூடாது. நான் உருவாக்குனதை நீங்க தவறாக பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றாரு. By our wrong understanding it will happen. நம்மளுடைய தவறான புரிதல் அதை நடத்தி கொண்டு போகும். So that he is turning our life to right path. அதனாலதான் அவர் நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்புகிறார். Hallelujah. அல்லேலூயா. Whenever God speaks to us, we have to obey. எப்பெல்லாம் தேவன் நம்ம கூட பேசுறாரோ நமக்கு ஒரு கீழ்ப்படிதல் முக்கியம். We have to commit ourselves at the moment. அந்த நேரமே நாம கர்த்தருக்கு நம்ம அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். Hallelujah. அல்லேலூயா. That is called fruitful experience. அதுதான் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையின் அனுபவம். Obeying for God's word is called fruitful experience. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் ஒரு கனி கொடுக்கிற அனுபவத்தின் வாழ்க்கை.